பெரியவா திருவடிகளே சரணம். எல்லாருக்குமே அவங்கவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது எல்லாத்துக்குமே நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். நம்மளுடைய நிதி நிலைமை சீராகணும். இப்போ நம்மளுடைய நிதி நிலைமை சீராகணும் அப்படின்னா நம்மளுடைய பாதை தெளிவாக இருக்கணும். அந்த பாதை தெளிவாக இருக்கிறதுக்கும் நம்ம பணப்பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, பணம் வரலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களுமே இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு அருமையான கணபதி மந்திரம். ஒரே ஒரு வரி தான், 3 வார்த்தை தான். இது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே தினமும் சொல்லக்கூடிய மந்திரம். என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்முடைய விநாயக பெருமான எல்லாருமே விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய இந்த வினைகள் எல்லாத்தையுமே வேற இருக்கக்கூடியவர் நம்மளுடைய விநாயக பெருமான். அப்போ அவர்கிட்ட தான் நம்மளுடைய கோரிக்கையை வைக்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானிலேருந்து எல்லா பணக்காரர்களுமே இந்தியாவில் இந்த மந்திரத்தை சொல்லாம இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்போம். உங்களுக்கு என்ன தேவை? பணம் சம்பாதிக்கணும், அதற்குரிய வழி தேவை. அதை மட்டும் விநாயக பெருமான் கிட்ட கோரிக்கையா வைங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ, திங்கக்கிழமை செய்யலாம், புதன்கிழமை செய்யலாம், வியாழக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் எதில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு மண்ணகல் விளக்கு போடுங்க. மண்ணகல் விளக்கு வடக்கு பார்த்த மாதிரி நெய் தீபம் போடுங்க. போட்டுட்டு அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 108 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் வக்ரதுண்டாய ஹோம், ஓம் வக்ரதுண்டாய ஹோம், ஓம் வக்ரதுண்டாய ஹோம் அப்படிங்கிறத 108 முறை சொல்லுங்கள். அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிருங்க. அதுக்கப்புறமேலாம் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். இது நம்ம 3 மாதத்துக்குள்ளார 1,00,000 முறை நம்ம வந்து சொல்லி முடிச்சிடணும். நீங்கள் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து 48 நாள் முடியுது அப்படின்னா அந்த 48வது நாள் என்ன செய்கிறீங்கன்னா, பசுமாட்டிற்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ இல்லை கீரையோ காயோ ஏதோ கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே 1,00,000 சொல்லி முடிச்சிடுறீங்க அப்படின்னா, நீங்கள் 1,00,000 முடிகிற அன்னைக்கு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ ஒரு முழு சாப்பாடு தண்ணி பாட்டிலோட வாங்கி கொடுக்குறீங்க. அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறது. அதுக்கப்புறமேலாம் நீங்கள் கணக்கு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தினமும் நீங்கள் 108 முறை சொல்லலாம். இல்லை எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுமோ நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 48 நாட்கள் முடிக்கிறதுக்குள்ளாரையே விநாயக பெருமான் உங்களுக்குரிய வழியை அழகாக வகுத்து கொடுத்துருவாங்க. இந்த பாதையில் தான் நீ போகணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு பாதை ரொம்ப எளிமையாகிவிடும். உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு வரும். நீங்கள் விநாயக பெருமான் கிட்ட எனக்கு இதை செய், எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு மந்திரம் நீங்கள் கேட்டது கேட்காதது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும். அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 3 மாதத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் 1200ன்னு வச்சிங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை கண்டிப்பாக உங்களால் 3 மாதத்துக்குள்ளார 1,00,000 கிராஸ் பண்ணிட முடியும். அப்போது உங்களுடைய ஆசைகளும் 3 மாதத்திற்குள்ளாக முழுமையாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களால் மனசே வராது விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வெற்றி தான். ஆனால் கொஞ்சம் 48 நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செய்யணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எண்ணிக்கையை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு பாருங்கள். நீங்கள் முதல் தடவை ஆரம்பிக்கும் போது மட்டும் 108 முறை சொல்லிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் அப்படி செய்யணுங்கிறது இல்லை. நீங்கள் காலையில் சொல்லுங்கள், மத்தியானம் சொல்லுங்கள், சாயந்தரம் சொல்லுங்கள், இரவு சொல்லுங்கள், முடிஞ்ச போதெல்லாம் நீங்கள் சொல்லி கணக்கு வச்சுக்கிட்டே வாங்க. ஒரே ஒரு இதுதான், 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா 1,00,000 முறை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அந்த மந்திரம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சி போகிறீங்கன்னா அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க, அந்த காரியம் நடக்கும். 1,00,000 முறை சொன்னதுக்கப்புறம் ரொம்ப எளிமையான வழி. நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.